ஆராய்ந்து பார்த்தோமானால், கீழாய்ந்து பார்த்தோமானால், நுணுகி உள்ளே நுழைந்து பார்த்தோமானால் பல வேத உபநிடத கருத்துகள் தெளிவாக இருப்பதை நாம் காண்கிறோம். வேதத்துல ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், நாலாவது வேதம் கிடையாதான்னு கேட்கலாம். அது அதர்வண வேதம். எப்படி தமிழ் தேவாரத்தில் தேவாரம் என்று சொல்லி பேர் வைத்து சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவருடைய பாடல்களில் தேவாரம் என்று சொன்னார்கள். அதர்வண மலைக்கு ஈடான மாணிக்கவாசகருடைய திருவாசகத்தை தனித்து பிரித்து பேசினார்கள். வேதத்தை திரையினே சொல்றவர்கள். திரிபுராந்தகாயை திரிபுராந்திகாயை இதெல்லாம் லலிதா சகஸ்ரநாமத்தில் பார்த்தோமானாலும் திரையை 3 என்று சொல்லப்படுகின்ற சாமம், இதற்கு இடையிலே இந்த 3 வேதங்கள் மயமா இருக்கிற அம்பிகை என்று அம்பிகையினுடைய வடிவத்தையும் சிறப்பையும் நாம பாராயணத்தையும் சொல்ற நாம அவளியா இருக்கிற சகஸ்ரநாம அவளியாக லலிதா சகஸ்ரநாமம் பேசுவதால் திரையி என்றே வேதத்துக்கு பேர் என்று தெரிகிறது. 3ஐயும் சேர்த்து அங்க ரிக்கெட்டு சமாதானமாக 4லே 3வது முதலிலே நடுவில் இருக்கிறது எதிர்வேதம். அந்த எதிர்வேதத்தினுடைய நடுமத்தியிலே இருக்கிறது ஸ்ரீருத்ர பிரசனம். அந்த ஸ்ரீருத்ர பிரசனத்தினுடைய நடுமத்தியிலே இருக்கிறது பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய திரு ஐந்து. அந்த பஞ்சாட்சரத்தை பற்றி அருணகிரிநாதர் பல பாடல்களிலே பாடுகிறார். எதிர்வேதத்தினுடைய நடுமத்தியிலே மாணிக்க பெட்டகம் போல ஒரு பெட்டியிலே வைத்து இந்த பஞ்சாட்சரத்தை கூட்டி வைத்து காப்பாற்றுகிறது வேதம் என்று சொன்னால், நமசிவாய சிவதராய இந்த நமசிவாய என்ற 5 எழுத்தை வேதம் அழகா சொல்லுகிறது சமஸ்கிருத வேதம். அருணகிரிநாதரோ சிவம் 5 எழுத்தை முந்த விடுவோனே. அதே மாதிரி சிவசிவ அருணாத்திரி, ஜெய ஜெய அருணாத்திரி இதெல்லாம் சொல்லுகிற பொழுது நமசிவாய இல்லாத பஞ்சாட்சரத்தை மேலும் கீழுமாக எழுத்துக்களை மாற்றி அமைக்கும். இந்த பஞ்சாட்சரத்தையே சிறப்பாக ஒரு சக்கரம் போல சுத்த வைத்து திருவண்ணாமலைக்கு ஒரு திருப்புகழ் பாடி இருக்கிறார். சிவய நம நம சிவய காரணம் துறந்து அமுதமதைய அருளிய மயானம் எந்தை திருவுருவில் மகிழனது தாய் பயந்திடும் கூதல் ஒருவரையும் ஒருவர் என்று சொல்லக்கூடிய அருமையான திருவேரகம் திருப்புகளிலே இப்படி அழகு வைத்து பாடுகிறார் அப்படிங்கிறார். ஞானங்கள் பொறிகள் கூடி வானிந்து கதிரில்லாத நாடண்டி நமசிவாய மலை ஏறிந்து நமசிவாயத்தை பஞ்சாட்சரத்தை ஒரு மலையாக காட்டுகிறார். அந்த ஆனந்த அருவி பாய்கிறதெல்லாம் சொல்லுகிறார். அது மாத்திரமல்லாமல் அருணகிரிநாதருடைய வாக்கிலே பல இடங்களிலே பஞ்சாட்சரத்தினுடைய பெருமை பேசப்படுகிறது. அப்ப பஞ்சாட்சரம் சிவனுக்குரியது. அந்த சிவங்களுக்கு ரிக்வேதத்தினுடைய அடுத்த வேதமாக எதிர்வேதத்தினுடைய மத்தியிலே வருகிறது. அப்ப வேதத்தில் சொல்லப்பட்ட பஞ்சாட்சரத்தினுடைய சிறப்பையும் முருகனை வணங்கக்கூடிய அருணகிரிநாதர் சரவண பவா, ஓம் நம சிவாய, குமாராய நமகா என்றெல்லாம் திருவாரூருக்கு மந்திரத்தை இடங்களுக்கு ஏற்ப சொல்லி நம்ம எல்லாம் வாழ்க்கிறாரே. அவர் திருவங்களுக்கு பஞ்சாட்சரத்தினுடைய மகிமையை தெளிவுபடுத்துவதன் மூலமாகவே நமக்கு நன்றா புரிகிறது. வேத கருத்துகள், ஆகம கருத்துகள், சிவாகமங்கள் எல்லாம் பஞ்சாட்சரத்தை மிகச் சிறப்பாக போற்றி மகிழ்கிறது. வேதாய வினோத மனோதீகா சுரலோக சிகாமணியே வேத ஆகம ஞான வினோத மன அதீகான். வேதத்துக்கும் அப்பாற்பட்டவன், ஆகமத்துக்கும் அப்பாற்பட்டவன், ஞான மன எல்லா மனத்துக்கு எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவன் முருகன் என்று சொல்கிறார். அப்ப வேத கருத்துகள், ஆகம கருத்துகள் எல்லாம் அருணகிரியாருக்கு உடன்பாடு. அவற்றை தக்க இடத்திலே இருக்க ஒக்க முறையிலே பக்குவமாக எடுத்து பாடுவதிலையும் அவர் குறைவது. அத்வைத ஞானத்தை சொல்லுகிறதாக சோக மந்திரம் வேதங்களிலே வருகிறது. அகம் சோ அகம் அப்படி என்றால் நானே, அது, அதுவே நான். அது என்று சொல்லக்கூடியதாக பல குருமம், நான் என்று சொல்லக்கூடிய ஜீவன் ரெண்டும் வேறல்ல, ஒன்றுதான். அதற்கான் அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மைவாஸ்மி, அயமாத்மா பிரம்மம், பிரஞானம் பிரம்ம, தத்துவமசி இப்படி எல்லாம் வேத மகா வாக்கியங்கள் ஐதரேய உபநிஷத்து, தைத்திரிய உபநிஷத்து போன்ற உபநிஷத்துகளே சொல்லுகிறது. வேத ஆகமங்கள் மட்டுமல்ல, உபநிஷத்து கருத்துகளும் அருணகிரிநாதருடைய பாடல்களே வருகின்றன. ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகமது தந்து எனையாழ்வாய் சூழகுலம் வென்று வாழையோடு சென்று சோலை மலை நின்ற பெருமாள்
திருப்புகள் தனி தொகுப்புகளிலேயோ சோகம்னு போட்டு தமிழ்ல வருகிற சாணாவை போட்டு சோ போட்டு சோப்பு போட்ட சோ இல்லை இது சோ. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது கா போட்டு சோகம்னு அச்சிட்டு இருப்பார்கள். ஆனா நம்ம சோகம்னு படிச்சிருக்கிறார். சோகம் அது வந்து என்னை எனக்கு துக்கத்தை கொடுத்து துன்பத்தை கொடுத்து என்னை ஆட்பட்டு கேட்பார்கள் இல்லையா. சிவம் என்ற சோகம் அதுதான் அகம் சோகம் அம்பத்தோகம் சோகம் அம்பரான பிராணனை மூச்சை இழுத்து விடுகிற பொழுதே சோ என்று இழுத்து ஹம் என்று விடுத்து ஹம் என்று இழுத்து சோ என்று விடுத்து இப்படி பிராணாயாமம் எல்லாம் பண்ண சொல்லி நம்முடைய மதத்திலே அழகான மந்திர முறைகள் தந்திர முறைகள் யந்திர முறைகள் சந்தியாவந்தன கிரமங்கள் பிராணாயாமங்கள் நியமம் இப்படி எல்லாம் அஷ்டாங்க யோகங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற பொழுது அதை சோகம் எஸ்ஓ ஹெச்ஏஎம் என்று ஆங்கிலத்தில் எழுதியிருந்தால் எப்படி படிக்குமோ அப்படி சோகம் அது வந்து எனக்கு நீயும் நானும் ஒண்ணுதான். நீ வேற நான் இருக்க நான் வேற நான் இருக்க வாழ்வதற்கும் அருள் கூற முருகனுக்கு தமிழ்நாடு சுவாமிக்கு